ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது சப்ஸா சீடுங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுட்டு ஒரு 12 மணி டைம் போல் எடுத்து குடிச்சிடலாம். இது உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட, உடம்பு வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். நல்லது இது குளிர்ச்சி. இது லெமன் புழிஞ்சும் குடிக்கலாம். நான் சும்மா வெறுமனாவே நான் குடிச்சுவேன். நான் துவரம்பருப்பு, சால்ட், உப்பு எல்லாம் காலியாகிடுச்சு. ஜாடி, சம்பளம்லாம் கழுவி எடுத்து போட்டு வச்சாச்சு. எல்லாம் ஃபில் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அப்பப்போ எல்லாம் இந்த கழுவிலாம் போட்டு வச்சிட்டோம்னா நீட்டாகவும் இருக்கும். நமக்கு வேலை ஈஸியாக இருக்கும்ன்றதுனால அப்பப்போ நான் எப்போவுமே கழுவி எடுத்து வச்சுருவேன். உளுந்த வடை சாப்பிடணும் போல இருக்குங்க. உளுந்த வடை என்ன தான் கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் போட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்க மாட்டேங்குது. டேஸ்ட் அந்தளவுக்கு வர மாட்டேங்குது. உளுந்த வடை சாப்பிடணும்னு நினைப்பு இருந்தால் 100 பருப்பை ஊற வச்சு டக்குனு ஈஸியாக மிக்ஸி ஜார்லேயே அடித்து சாப்பிட்ருவோம். உளுந்த வடை நல்லா பிசு பிசுன்னு வரதுக்கு காரணம் என்னென்னா 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற போட்டு நம்ம செஞ்சோம்னா, உளுந்து ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாலே 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற போட்டு நம்ம அந்த மாவோட அரைச்சி செஞ்சோம்னா வடை நல்லா பிசு பிசுன்னு சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும். அப்படியே கடலைப்பருப்பு ஊற வைக்க மறந்துட்டோம்னா, இந்த உளுந்த மாவோட 2 ஸ்பூன் கடலை மாவு போட்டு கூட பிசைஞ்சு வடை போட்டோம்னா நல்லா சாஃப்ட்டாக நல்லா பிசு பிசுன்னு வரும். நைட்டு டிஃபன் சேமியா கிச்சடி, நாட்டு சர்க்கரையும் சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டுட்டோம். நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட்.